வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் மீடியாவின் 10 மணி செய்திகள். இன்றைக்கும் 10 மணி செய்தியில் முதலில் வரப்போறது தமிழர் தாயக செய்திகள். யாழ்ப்பாணத்தின் வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். தீருவில் வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த குறித்த நபரை கைது செய்வதற்கான பிடியாணை ஒன்று பருத்தித்துறை நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த நபர் மதுபோதையில் நின்ற நிலையிலேயே அவரை போலீசார் கைது செய்து வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்திருக்கின்றனர். இவ்வாறு குறித்த நபர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது திடீர் சுகையினமுற்றிருக்கிறார். உடனடியாகவே அவரை மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்த போது மருத்துவமனையில் அவர் உயிரிழந்தார். அவரின் மரணம் குறித்து உடற்கூற்று பரிசோதனைகள் இடம்பெற்றன. அந்த உடற்கூற்று பரிசோதனைகளின் அடிப்படையில் சந்தேகத்துக்கிடமான மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டமையினாலேயே மேற்குறித்த நபர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி தெரிய வந்திருக்கு. இது குறித்து மேலதிக பகுப்பாய்வு நடவடிக்கைகளுக்காக மாதிரிகள் பெறப்பட்டு அவை கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதுபோலவே கடந்த வருடமும் ஒரு சம்பவம் இடம்பெற்றது. எல்லோருக்குமே நினைவிருக்கலாம். வட்டுக்கோட்டை பகுதியில் இளைஞன் ஒருவரை கைது செய்த போலீசார் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் அவரை தடுத்து வைத்திருந்த நிலையில் அவர் மர்மமாக உயிரிழந்திருந்தார். அது குறித்த விசாரணைகள் தற்போதும் இடம்பெற்று வருகின்றன. இப்போது இன்னும் ஒரு மரணம் போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றிருக்கு. யாழ்ப்பாணத்தில் புலனாய்வாளர்கள் என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் நபர்கள் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்ற செய்தி கடந்த வாரம் முழுவதுமே ஊடகங்களை வியாபித்திருந்தது. இந்நிலையில் யாழ்ப்பாணத்தின் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகை வாணிபம் ஒன்றுக்குள் நுழைந்த நபர்களும் தம்மை புலனாய்வாளர்கள் என்று அறிமுகப்படுத்தி பின்னர் கொள்ளையில் ஈடுபட்ட செய்தியையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது குறித்த மேலதிக செய்தி ஒன்றுதான் என்று வெளியாகி இருக்கு. இந்த கொள்ளை சம்பவத்தோடு போலி புலனாய்வாளர்கள் தான் சம்பந்தப்பட்டிருக்கின்றனர் என்ற சாரப்படவே செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன. ஆனால் இப்போது அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களில் இருவர் உண்மையான புலனாய்வாளர்கள் என்று தெரிய வந்திருக்கு. மேற்குறித்த 2 இராணுவ புலனாய்வாளர்களும் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களிடம் தற்போது மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. எனவே இனிவரும் விசாரணைகளில் இந்த மாதிரியான கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்பட்ட அந்த வலைப்பின்னல் பிடிபடும் என்று எதிர்பார்க்கப்படுது. எல்லாம் பிடிபடும், சரி, உண்மை வழியில் வரணுமே. அதே போல மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் பற்றிய அதிர்வுகளும் வடக்கு கிழக்கு முழுவதுமே ஏற்பட்டிருந்தது. அதாவது இலங்கையில் நீதிமன்றங்களுக்கு போய் சுதந்திரமாக சாட்சி சொல்லக்கூட வழி இல்லை, இங்கு அவ்வளவு மோசமான ஒரு அச்சுறுத்தல் சூழல் நிலவுது என்று எல்லோருமே விமர்சனங்களை முன்வைத்தனர். போலீசார் கூட இந்த குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். இந்நிலையில் இந்த குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்ட வகையில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஒருவர் மன்னாரின் நடுக்குடா பகுதியிலும் மற்றவர் கொழும்பிலும் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 2 முன்னாள் இராணுவ சிப்பாய்கள் என்று தெரிய வந்திருக்கு. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களின் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை யார் நடத்துகிறார்கள் என்பதும் இப்போது வெளிப்படையாக தெரிந்திருக்கு. எனவே இனியாவது வடக்கு கிழக்கில் நிலை கொண்டிருக்கிற இராணுவத்தினரின் எண்ணிக்கையை குறைக்கணும். அவை எல்லாவற்றையும் விட பல்கி பெருகி இருக்கிற இலங்கை இராணுவத்தின் எண்ணிக்கையையும் IMF சொன்னது போல குறைக்க வேணும். வகை தொகையற்று இராணுவத்தில் சேர்த்துக் கொள்ளப்படும் இராணுவ சிப்பாய்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வுக்கு பின்னர் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கு. எனவேதான் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு இது மாதிரியான குற்றச் செயல்களில் துணிந்து ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த வாரம் வடக்கில் இடம்பெற்ற மிகப்பெரிய குற்றச் செயல்களின் பின்னால் இராணுவத்தினர் இருக்கின்றனர் என்ற விடயமும் இந்த செய்திகளின் ஊடாக அம்பலப்பட்டிருக்கு. இந்திய அரசால் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்ட யாழ்ப்பாண கலாசார மையத்துக்கு இந்திய கலாசார மையம் என பெயர் மாற்றப்பட்டதை அவதானித்த போது அதிர்ச்சி அடைந்தேன் என்று சொல்லியிருக்கிறார் கடற்தொழில்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள். இன்று யாழ் பலாலி வீதி கந்தர் மடத்தில் தேசிய மக்கள் சக்திக்கான தொடர்பாடல் அலுவலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் மேற்குறித்தவாறு குறிப்பிட்டார். அத்தோடு அவர் அங்கு மேலும் சில விஷயங்களையும் சொன்னார். இந்திய அரசின் நிதி பங்களிப்புடன் திறந்து வைக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாண கலாசார மையமானது திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் நானும் அதிதியாக கலந்து கொண்டவன் என்ற வகையில் அந்த கலாசார மையத்துக்கு திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை திரைநீக்கம் செய்யப்படும் போதுதான் அவதானித்தேன். அதற்கு திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றியது குற்றம் அல்ல. யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான பெயர்களான யாழ் கலாசார மையம் அல்லது யாழ்ப்பாண பண்பாட்டு மையம் என பெயர்கள் சூட்டி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். பெயர் சூட்டும் நிகழ்வில் திருவள்ளுவர் கலாசார மையம் என காட்சிப்படுத்தப்பட்ட இலத்திரனியல் காட்சி திரையில் தமிழ் மொழிக்கு 3ஆம் இடம் வழங்கப்பட்டிருந்தது. அதை பார்க்கும்போது கவலை ஏற்பட்டது. அதனை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தேன். தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் தமிழுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். சிலவேளை தெரியாமல் தவறுகள் இடம்பெறக்கூடும். குறித்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் நான் இன்னும் கலந்துரையாடவில்லை. ஆனால் விரைவில் இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் நான் கலந்துரையாடுவேன். எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் இடம்பெறாமல் இருக்க வலியுறுத்துவேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார்.
யாழ் கலாசார மையத்துக்கு திருவள்ளுவர் கலாசார மையம் என்று பெயர் மாற்றினது பிழை இல்லை. தமிழ் 3ஆம் இடத்துக்கு போனதான் எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கு. தெற்குல ஓடுற பேருந்துகள் எல்லாம் பார்த்துருப்பீங்களானே, தமிழ் தெளிவாகவும் அதே நேரத்தில் உரிய இடத்திலேயும் இடம்பெற்றிருக்கும். எனவேதான் இந்த மொழி பிரச்சனையால அமைச்சருக்கு கவலை ஏற்பட்டது. போரில் முற்றாக சிதைவடைந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை பயன்படுத்தி பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுற்றுலா மேம்பாட்டுக்கான செயற்திட்டங்கள். அரசும் தனியார் நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தை சுற்றுலா விடயத்தில் மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களில் இறங்கி இருக்கின்றன. அதன் அடிப்படையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிலாவத்தை பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று தங்ககம் ஒன்றை அமைத்திருக்கிறது. அதன் திறப்பு விழா நேற்று இடம்பெற்றிருக்கிறது. பல்வேறு அரசு அதிகாரிகள் இந்த திறப்பு விழாவில் கலந்து சிறப்பித்திருக்கின்றனர். ஏற்கனவே குறித்த தனியார் நிறுவனம் முல்லைத்தீவின் உப்புமாவளி கிராம மக்களுக்கு உரிய மீனவ தொழில் செய்யும் இடங்களை அபகரித்து தனியார் விடுதியை அமைத்திருக்கிறது, வேலிகளை அமைத்து அவர்கள் தொழில் செய்யும் பாதையை தடுத்திருக்கிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து மக்கள் போராட்டங்களை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா அபிவிருத்தி என்றாலே அப்படித்தானே, ஒரு காலத்தில் தனியார் நிறுவனங்களை அரசாங்கம் ஆதரிக்கும், இன்னொரு காலத்தில் எதிர்க்கும், அதெல்லாம் சகஜமானதுதானே. கடந்த 18ஆம் தேதி திருகோணமலையில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றது. இந்த மத்திய குழு கூட்டத்தில் பேசப்பட்ட மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு கொண்டு வர உள்ள புதிய அரசியல் அமைப்பு விடயம் பற்றி அதிகம் பேசப்பட்டிருக்கு. ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை முன்வைத்து கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகிறார். அதில் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் முக்கிய பங்கினை வகித்து வருகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எடுத்து வரும் முயற்சிகள் குறித்து வாயே திறக்காத அந்த மத்திய குழு கூட்டத்தில் இனிவரும் காலங்களில் புதிய அரசியல் அமைப்பு விடயங்களில் தமிழரசு கட்சி சார்பில் கலந்துரையாடுவதற்கும் பேச்சுக்கள் நடத்துவதற்கும் 7 பேர் கொண்ட குழு ஒன்றை நியமித்திருக்கிறது. அந்த 7 பேர் கொண்ட குழுவில் தமிழரசு கட்சியின் தற்போதைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்களும், தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் அவர்களும் இடம்பெற்றிருக்கின்றனர். இந்நிலையில் வரும் 25ஆம் தேதி தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் இணைந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்னெடுக்கிற தீர்வு திட்ட முயற்சியில் என்ன செய்யலாம், எதிர்காலத்தில் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு முன்னெடுக்கலாம் என்பது குறித்தெல்லாம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த 10 மணி செய்தியில் நான் சொல்ல போறது தெற்கை மையப்படுத்தின செய்திகள். நேற்று களுத்துறையில் பொதுமக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றின ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு பகீர் கிளப்பும் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, நாட்டில் உள்ள பயங்கரமான நிலை தொடர்பான தகவல் ஒன்றை இப்போது நான் வெளியிடுகின்றேன். இராணுவ முகாம்களில் உள்ள ஆயுதங்கள் வெளியே வந்துள்ளன. குறிப்பாக இராணுவ முகாம்களில் இருந்த T56 ரக துப்பாக்கிகள் 73 பாதாள உலக குழுக்களின் வசம் சென்றுள்ளன. அவற்றில் 38 துப்பாக்கிகளை மீள கைப்பற்றியுள்ளோம். 35 துப்பாக்கிகள் மிகுதியாக பாதாள உலக குழுக்களின் கைவசம் இருக்கின்றன. நமது இராணுவத்தில் சிறப்பாக செயற்படக்கூடிய அதிகாரிகளும் இருக்கின்றனர். அதே நேரத்தில் பாதாள உலக குழுக்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை செய்யும் இராணுவத்தினரும் உள்ளனர். பாதாள உலக குழுக்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு துப்பாக்கி சூடுகளை நடத்திவிட்டு இராணுவ முகாம்களுக்குள் ஓடி ஒளித்துக் கொள்பவர்களாக அவர்கள் இருக்கின்றனர். இப்படியானவர்களில் 13 பேரை கடந்த காலங்களில் கைது செய்திருக்கின்றோம் என்றவாறு இதுவரைக்கும் பொதுமக்கள் முணுமுணுத்துக் கொண்டிருந்த ஒரு செய்தியை ஜனாதிபதி பொதுவழியில் சொல்லியிருக்கிறார். மேற்குறித்த களுத்துறை பொதுமக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் ஒரு செய்தியையும் சொல்லியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசமுள்ள 46 லட்சம் ரூபாய் வாடகை பெறுமதியுடைய வீட்டினையும் மீளப்பெறப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். எமது தேர்தல் பரப்புரைகளின் போது ஜனாதிபதிகளுக்கான வீடுகள் வழங்கப்பட மாட்டாது என்ற விஷயத்தை வலியுறுத்தி வந்தோம். அதனை இனிமேல் நடைமுறைப்படுத்த போகிறோம். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற மாதம் 46 லட்சம் ரூபாய் வாடகையாக செலுத்துகின்ற வீட்டினை மீளப் பெறப்போகிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார். இதேவேளை இலங்கையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவுகளும் நிறுத்தப்பட உள்ளது என்றும் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற உணவகத்தில் வழங்கப்படும் உணவு சலுகைகளும் இனி வழங்கப்பட மாட்டாது. பொதுமக்கள் வெளியில் என்ன விலையை கொடுத்து உணவுகளை பெற்றுக் கொள்கிறார்களோ அதே அளவான பணத்தையே பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உணவகத்துக்கு வழங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயங்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் தேர்வு செய்வது தம் பணிகளை வேகமாக செய்ய வேணும் என்பதற்காகத்தான். ஆனால் கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்ட பலர் பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதை விட
பாராளுமன்ற உணவகத்தில் இருந்து தொலைபேசியை நோண்டியபடி அந்த உணவுச் சலுகைகளின் அடிப்படையில் உணவை வாங்கி உண்பதையே தம் பணியாக கொண்டிருந்தனர் என்றும் சில கிசுகிசுக்கள் உண்டு. எனவே இனிவரும் காலங்களில் இந்த உணவுச் சலுகை நீக்கப்பட்டால் அங்கே ஓய்வெடுக்க கூட யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். வீட்டிலிருந்தே சாப்பாட்டை எடுத்துச் செல்வார்கள் என்று நினைக்கிறேன். அடுத்தும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பற்றிய செய்திதான். அவர் அடுத்து செல்ல போற நாடு எதென்று சொன்னால் ஐக்கிய அரபு ராச்சியமாகும். குறித்த நாடு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அந்த அழைப்பை ஏற்றே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு பயணமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுது. போற போக்க பார்த்தால் ஏகேடி ராஜபக்சக்களுடைய வெளிநாட்டு பயணங்களையே மிஞ்சி விடுவார் போல கிடக்கு. களுத்துறையின் மில்லனிய பிரதேசத்தில் கால்வாய் ஒன்றில் மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மீனவர்களின் வலையில் மனித எலும்புக்கூடுகள் அகப்பட்டிருக்கு. குறித்த கால்வாயில் மூங்கில் புதருக்கு அண்மையில் மீனவர்கள் மீன்பிடி வலையை வீசிய போது அந்த வலையில் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கு. இதனையடுத்து அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது மேலும் பல மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி கால்வாய்கள், நீர்நிலைகள் எல்லாவற்றிலும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவதை பார்த்தால் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜ்ய சேனாரட்ன சொன்ன விடயம் உண்மையாக இருக்குமோ என்ற சந்தேகமும் பயமும் மேற்கிளம்புது. அவர் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட இருந்த நிலையில் அதற்கான தேர்தல் காலத்தில் சாட்சியங்களோடு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டு முதலைகளுக்கு வீசப்பட்டனர் என்று சொல்லியிருந்தார். அது குறித்த வழக்கு அண்மையில் தள்ளுபடியும் செய்யப்பட்டிருந்தது. இன்றைய தினம் போக்குவரத்து துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பயணிகளோடு பயணியாக கலந்து புகையிரத பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். மொரட்டுவையிலிருந்து கொழும்புக்கு செல்லும் புகையிரதத்திலேயே அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். போக்குவரத்துறை அமைச்சரின் திக்விஜயம் போன்று அமைந்த இந்த பயணத்தின் போது புகையிரதங்களில் பயணிகள் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்கள், பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டாராம். இதையே முன்னாள் ஜனாதிபதி ஒருவரும் செய்தவர். கடைசியா என்ன நடந்தது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இப்படியே போனால் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னது உண்மையாகிவிடும் போலதான் கிடக்கு. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களை சந்தித்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த அனுர அரசும் கோட்டபாயவின் பாதையிலேயே பயணிக்கிறது என்று சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் அவரும் இப்படித்தானே பொதுமக்களோடு போனது, பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்டது, அரசு அலுவலகங்களுக்குள் நுழைந்தது என்று பல அட்டகாசங்களை செய்தார். கடைசியில் என்ன நடந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். நன்றி நண்பர்களே, இவ்வளவுதான் இன்று நாட்டில் வெளியாகிய முக்கிய செய்திகள். மீண்டும் நாளை இன்னொரு 10 மணி செய்தியில் உங்களை சந்திக்கிறேன்.